إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. கணித்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அந்தஸ்து என்ன இஸ்லாத்தில், மார்க்கத்தில் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, இறுதி ரசூலாக இந்த பூமிக்கு அனுப்பினான். மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்தால், நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை கடைபிடித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும், நம்பிக்கை கொள்ள மறுத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொய்யாக்கி நல்லறங்களை செய்ய நிராகரித்தால் அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஆக இந்த பணியை செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் என்னென்ன பணிகளை செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வசனங்களிலே சொல்லும் பொழுது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிக்கையாளர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காட்டுவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வசனங்களை அல்லாஹ் எப்படி அதை ஓதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டு, அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரசூலுக்கு அதை ஓதி காட்டினார்களோ அதே முறைப்படி ரசூல் அவர்கள் சஹாபாவுக்கு அந்த வசனங்களை ஓதி காட்டுவார். இது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது. இரண்டாம் கட்டமாக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த வேதத்தின் கல்வியை, ஞானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதிப்பார். இது என்னது? ஓதி காட்டும் அந்த வசனங்களுக்கு என்ன விளக்கம், அதில் உள்ள சட்டம் என்ன, கொள்கை ரீதியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் எப்படி அதை நம்ப வேண்டும், இபாதத் தொடர்பான விஷயங்கள் குர்ஆனில் வந்திருந்தால் அந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும், ஹராம் ஹலாலுடைய சட்டங்கள் தொடர்பான விளக்கங்கள் என்ன, அதையெல்லாம் ரசூல் செய்வார்கள், சஹாபா பெருமக்களுக்கு சொல்லித் தருவார்கள். இந்த கல்வியை கொண்டு, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை கொண்டு மூன்றாவது கட்டமாக ஒயுஸக்கீஹிம், சஹாபா பெருமக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்பு, ஷிர்க்கு, குஃப்ரான கொள்கைகள் அல்லது மனோ இச்சை போன்ற விஷயங்களை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார். ஒரு சிறந்த சமூகத்தை இதன் ஊடாக ரசூல் அவர்கள் உருவாக்குவார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதி காட்டுவது, ஓதி காட்டிய பிறகு அதற்கான விளக்கங்களை அவர்களுக்கு போதிப்பது, அதை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துவது, இதை நபி இந்த மக்களுக்கு மத்தியில் செய்கிறார் என்று அல்லாஹ் பல வசனங்களிலே குறிப்பிடுகிறான். ஆக அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்களை ரசூல் அவர்கள் ஓதி காட்டுவார். அடுத்த கட்டமாக அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை தருவார், குர்ஆனுடைய வசனங்களுக்கான அந்த கல்வியை போதிப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கல்வி என்ன, அந்த விளக்கங்கள் என்ன, அது என்ன? நபிகள் நாயகம் சுயமாக தன் புறத்திலிருந்து மக்களுக்கு தரக்கூடிய விளக்கங்களா? எப்படி அறிஞர்கள், உலமாக்கள் குர்ஆனை படித்து, வசனங்களை படித்து, ரசூலுடைய ஹதீஸுகளை படித்து அதை ஆராய்ந்து சில விளக்கங்களை மக்களுக்கு சொல்வார்களோ, அவர்கள் ஆராய்ந்து அவர்களுடைய அறிவில் வரக்கூடிய சில விளக்கங்களையும் சொல்வார்களோ, அப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த வசனத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான், இந்த வசனத்துக்கு இப்படியெல்லாம் விளக்கங்கள் இருக்கும் என்று ரசூலாக சிந்தித்து பார்த்து அந்த விளக்கங்களை சஹாபாவுக்கு தருவார்களா என்று கேட்டால் கிடையாது. மாறாக குர்ஆனுடைய இந்த வசனங்களுக்கு ரசூல் தரக்கூடிய இந்த விளக்கங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே ரசூலுக்கு வழங்கப்பட்டவை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக தன் புறத்திலிருந்து சஹாபாவுக்கு தரக்கூடிய விளக்கங்கள் கிடையாது. மாறாக குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கான விளக்கங்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட வஹி, இறை செய்தி. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் இறை செய்தியின் ஒரு வகை என்று சொன்னால், அந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை செய்தியின் இரண்டாவது வகை. குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹீதான், அதற்கான விளக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய அந்த விளக்கங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹீதான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஜம் அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த தூதர் தன்னுடைய இச்சைப்படி என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை, மாறாக அவர்களுக்கு வஹியாக வழங்கப்படுவதை தான் அவர் என்ன செய்கிறார், மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, நாம் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் மாத்திரம் வஹி கிடையாது, இறை செய்தி கிடையாது. மாறாக அந்த வசனங்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன விளக்கம், அந்த விளக்கத்தை ரசூல் எப்படி சொல்வார்? வார்த்தையால் பல விளக்கங்களை தருவார். பல விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையாக செய்து காட்டுவார். குர்ஆனுடைய பல விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி யாராவது ஒரு விஷயத்தை சொல்ல அல்லது ஒரு காரியத்தை செய்ய அதை அங்கீகரிக்கும் மூலமாகவும் ரசூல் என்ன செய்வார், இதுவும் மார்க்கம் தான், இதுவும் மார்க்க சட்டம் தான் என்று அங்கீகாரம் மூலமாகவும் ரசூல் என்ன செய்வார், அந்த விளக்கங்களை தருவார். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், ரசூலுடைய செயல், ரசூலுடைய அங்கீகாரம், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில். ஆக குர்ஆன் மாத்திரம் அல்லாஹ்வுடைய வஹி கிடையாது, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரமும் அல்லாஹ்வுடைய வஹீதான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்திலிருந்து குர்ஆனுக்கு விளக்கங்கள் தரமாட்டார்கள், மாறாக அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த விஷயம் கூட சில பாமர முஸ்லிம் சகோதரர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹீதானா என்று சில பேர் நினைச்சுகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். ஆக ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமும் அல்லாஹ்வுடைய வஹி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அன்பானவர்களே, ஒரு முறை அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் என்கிற நபித்தோழர் என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில ஹதீஸுகளை எழுதி கொள்கிறார். இதை பார்த்த சில குரைஷ் சஹாபாக்கள், குரைஷ் கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் இருப்பார்கள், அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சில குரைஷ் சஹாபாக்கள் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸை தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை எழுதாதீர்கள், குர்ஆனுடைய வசனங்களை மட்டுமே எழுதுங்கள் என்று தடுத்த போது அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலிடம் வந்து முறையிடுகிறார். யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எழுதும் பொழுது குரைஷ் சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் சிலர் என்னை தடுக்கிறார்கள், எழுத வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தடுத்ததற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவுடைய வாழ்க்கையிலும் சரி, மதீனாவுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை எழுத வேண்டாம் என்று ரசூலே என்ன செய்திருந்தார், தடை விதித்திருந்தார். ஆரம்பத்தில் ரசூல் அவர்கள் சொன்ன சட்டம் என்னவென்றால், குர்ஆனுடைய வசனங்களை மட்டுமே எழுதுங்கள், குர்ஆனுடைய வசனங்களை தாண்டி நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால் விளக்கங்கள், அதை எழுதாதீர்கள், அப்படி எழுதினால் அதை அழித்து விடுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களை எழுதி அதற்கு கீழ் ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களையும் எழுதி வசனங்களோடு ரசூல் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் கலந்து போகக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்களை தனியாக எழுதி ஒவ்வொரு எழுத்தையும் பாதுகாக்க வேண்டும், அதில் மற்ற விஷயங்கள் கலந்து போகக்கூடாது என்பதற்காக ரசூல் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்கா வாழ்க்கையிலும் சரி, மதீனா வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் சரி, ரசூல் தான் என்ன சொல்லியிருந்தார், குர்ஆனுடைய வசனங்களை மட்டுமே எழுதுங்கள், வேறு விஷயங்களை எழுதினால் அதை அழித்து விடுங்கள். அவ்வாறு தடுத்திருந்த காரணத்தினால்தான் குரைஷ் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸை குர்ஆனுடைய வசனங்களை தாண்டி எதையும் எழுதாதீர்கள் என்று தடுத்தார்கள். சரி, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரசூலிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதினால் குரைஷ் சஹாபாக்கள் என்னை தடுக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் கட்டமாக சொன்ன சட்டம் என்னது? ஆரம்பத்தில் தடுத்திருந்தார், ஆனால் இப்போது ரசூல் சொல்லக்கூடிய சட்டம் தான் என்னது? இரண்டாம் கட்டமாக ரசூல் சொன்ன சட்டம். ரசூல் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எழுதுங்கள், லா யஹ்ருஜ் மின்னி இல்லல் ஹக், என்னுடைய நாவிலிருந்து ஹக், சத்தியத்தை தவிர எதுவும் வராது. ஆக நான்
குர்ஆன் உடைய வசனங்களை தாண்டி சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் விரும்பினால் எழுதி கொள்ளுங்கள். என்னுடைய நாவிலிருந்து சத்தியத்தை தவிர, ஹக்கை தவிர எதுவும் வராது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் என்னது, இரண்டாம் கட்டமாக ரசூல் சொன்ன சட்டம். ஆரம்பத்தில் ரசூல் அவர்கள் வசனங்களை மட்டுமே எழுதுங்கள், மற்ற விஷயங்கள் எழுதாதீர்கள் என்று தடை விதித்திருந்தார். எதற்கு? குர்ஆனுடைய வசனங்களோடு மற்ற விஷயங்கள் கலந்து போகக்கூடாது. ஆனால் எப்போது சஹாபா பெருமக்களுக்கு அந்த பக்குவம் வந்து விட்டதோ, ரசூல் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் அதை தனியாக எழுதி வைக்க வேண்டும். மற்ற விளக்கங்களை வழங்கும் பொழுது அதை தனியாக தான் எழுதி வைக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களோடு மற்ற விஷயங்களை கலக்கக்கூடாது என்கிற அந்த பக்குவம் சஹாபா பெருமக்களுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் கட்டமாக என்ன சொன்னார்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி வைக்கலாம், என்னுடைய நாவிலிருந்து சத்தியத்தை தவிர எதுவும் வராது. ஆக அன்பானவர்களே, முதலாவது ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லால், செயலால் அல்லது அங்கீகாரத்தால் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், மார்க்கத்துக்கு தரக்கூடிய விளக்கங்கள், இது நபிகள் நாயகம் தன்னுடைய இச்சைப்படி, தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய சுய சிந்தனைப்படி தரக்கூடிய விளக்கங்கள் அல்ல. மாறாக இவை அனைத்துமே அல்லாஹுடைய வஹி, இவை அனைத்துமே அல்லாஹுடைய செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல், செயல், அங்கீகாரம் என்று சொன்னோமே, அதை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுடைய சொல் என்றால் என்ன? உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார், மார்க்கம் என்றாலே நலம் நாடுவது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், உங்களில் ஒருவர் தனக்காக விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்காக விரும்பாத வரை அவர் மூமினாக மாட்டார். தொழுகை சம்பந்தமாக ரசூல் சொல்கிறார், 7 எலும்புகள் மீது சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இதெல்லாம் ரசூல் சொன்ன வார்த்தைகள். இதுதான் ரசூலுடைய சொல். இந்த வார்த்தைகளை கொண்டு ரசூல் நினைச்சுகிறார், நமக்கு விளக்கங்களை தருகிறார். செயல் என்று சொன்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயலை பார்த்து சஹாபாக்கள் நினைச்சுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாக நான் பார்த்தேன், ரசூல் இப்படி செய்தார்கள் என்று அறிவிப்பார்களே, இது செயல் ரீதியான விஷயங்கள். உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை குறித்து நினைச்சுவார்கள் சஹாபா பெருமக்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலே கையை இவ்வாறு வைத்தார்கள், காலை இவ்வாறு வைத்தார்கள் என்று ரசூலுடைய தொழுகை குறித்து அறிவிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யும் பொழுது காலுறைகள் அணிந்திருந்தார், அந்த காலுறைகள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர கையோடு மசாஹ் செய்வதை நான் பார்த்தேன். இதெல்லாம் ரசூலுடைய செயலை பார்த்து சஹாபாக்கள் அறிவித்த விஷயங்கள். அதேபோல் அங்கீகாரம் என்றால் என்ன? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒரு சஹாபியை பார்க்கிறார். ஃபஜர் ஜமாத்தோடு தொழுது விட்டார், தொழுகைக்கு பிறகு மீண்டும் 2 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அவர் தொழுது முடித்த பிறகு அழைத்து கேட்டார்கள், ஜமாத்தோடு தொழுது விட்டீர்கள், இது என்ன தொழுகை? அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், யார் சொல்லா, முன் சுன்னத்து தொழ முடியாமல் போய்விட்டது, வரும்பொழுது ஜமாத் நின்று இருக்கும், முன் சுன்னத் தொழாமலே ஜமாத்தில் சேர்ந்து விட்டார். ஆக சொல்கிறார், யார் சொல்லா, முன் சுன்னத் தொழ முடியாமல் போய்விட்டது, அதை தான் இப்போது நான் தொழுதேன். முன் சுன்னத்தை தொழுகைக்கு பிறகு கதா செய்கிறார். ஆக முன் சுன்னத்தை இப்போது தொழுதேன் யார் சொல்லா என்று சொன்ன பொழுது ரசூல் என்ன செய்யவில்லை, முன் சுன்னத்து தவறி போய்விட்டால் அப்படியே விட்டுவிட வேண்டும், அதையெல்லாம் இப்படி தொழக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. முன் சுன்னத்தை தொழுகைக்கு பிறகு அந்த சஹாபி தொழ ரசூல் அவர்கள் அதை தடுக்காமல் என்ன செய்தார்கள், சரி அப்படியா என்று சொல்லி சென்று விட்டார்கள். என்ன அர்த்தம்? இப்படியும் செய்யலாம், இது சரியான ஒரு நிலைப்பாடுதான். முன் சுன்னத் தவறி போய்விட்டால் தொழுகைக்கு பிறகும் அதை என்ன செய்யலாம், கதா செய்யலாம் என்று ரசூல் அவர்கள் அந்த சஹாபியுடைய செயலை அங்கீகரித்து அதை ஒரு மார்க்க சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். ஆக அப்படி அன்பானவர்களே, ரசூல் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரத்தாலும் குர்ஆனுக்கு என்ன செய்வார்கள், பல விளக்கங்களை தருவார்கள். இந்த விளக்கங்கள் அல்லாஹுடைய வஹி, இது ரசூல் சுயமாக தன்னுடைய இச்சைப்படி தரக்கூடிய விளக்கங்கள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கங்கள் அல்லாஹுடைய வஹி என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல ஆதாரங்கள் உண்டு, எத்தனையோ ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு சில ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு அன்பானவர்களே, கியாமா அத்தியாயத்திலே சூரத்துல் கியாமாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபிஅ் குர்ஆனஹு. குர்ஆனுடைய வசனங்களை நாம் உங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய இந்த வசனங்களை பின்பற்றுங்கள், அதாவது செவிதாழ்த்ததை கேளுங்கள். ரசூல் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன செய்வார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனங்களை ஓத ஓத ரசூலும் அந்த வசனங்களை திருப்பி திருப்பி ஓதுவார்கள். அதை உடனே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு அந்த வசனத்தை மறந்து விட்டால் என்கிற அந்த கவலையில் ரசூல் அவர்கள் அந்த வசனங்களை ஓதுவார். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹ். இப்படி நீங்கள் அந்த வசனங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஜிப்ரீல் ஓதும் பொழுது நீங்களும் பின்னால் அப்படி ஓத வேண்டாம். நீங்கள் அவர்கள் வசனங்களை ஓதும் பொழுது செவிதாழ்த்தி கேட்டால் போதும். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்தில் ஒன்று சேர்ப்பது, அதை மனப்பாடமாக உங்களுடைய உள்ளத்தில் பாதுகாப்பது, மேலும் அதை நீங்கள் நாடும் பொழுது பிழை இல்லாமல் ஓத வைப்பது, அது நம்முடைய பொறுப்பு. ஆக நீங்கள் அந்த வசனங்களை கேளுங்கள் போதும். அந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்தில் பாதுகாப்பது, ஒன்று சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சும்ம இன்ன அலைனா பயானா. பிறகு அந்த வசனங்களுக்கான பயான், அதாவது விளக்கத்தை சொல்வதும் நம்மீதே இருக்கிறது. வசனங்களை அல்லாஹ் வழங்கிவிட்டான், அதை கேளுங்கள். அந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்தில் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறான்? அந்த வசனங்களுக்கான பயான், விளக்கத்தை உங்களுக்கு சொல்வதும் நம்மீதே இருக்கிறது, அதுவும் நம்முடைய பொறுப்பு தான். என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வசனங்கள் மாத்திரம் அல்லாஹுடைய வஹி அல்ல, அந்த வசனங்களுக்கான பயான் என்கிற அந்த விளக்கம் அதுவும் அல்லாஹுடைய வஹிதான், அதுவும் இறை செய்திதான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதே போல் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஷர் அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறான். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், யூதர்கள் மதீனாவில் வசித்து வந்தார்கள். 3 கோத்திரமாக, பனு குரைதா, பனு கைனுகா, பனு நதீர் என்று 3 பெரிய கோத்திரமாக யூதர்கள் மதீனாவில் வசித்து வந்தார்கள். அந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில ஒப்பந்தங்களை எழுதியிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு அந்த ஒவ்வொரு யூத கோத்திரமும் மாறு செய்து விட்டது. அவ்வாறு மாறு செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு யூத கோத்திரத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அந்த யூதர்கள் மதீனாவை விட்டு வெளியேற்கப்படும் பொழுது எப்படி இழிநிலையோடு அவர்கள் வெளியேறினார்கள், அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, மா கதஅதும் மின் லீனத்தின் அவ் தரக்துமூஹா காயிமத்தன் அலா உஸூலிஹா ஃபபிஇذனில்லாஹ் வல்யுஹ்ஸியல் ஃபாஸிகீன். அவ்வாறு அந்த யூதர்களை வெளியேற்றும் பொழுது அந்த யூதர்கள் மீது முஸ்லிம்களுடைய பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த யூத கோத்திரம் வசித்து வந்த அந்த பகுதியில் இருந்த சில மரங்கள் வெட்டப்பட்டன. வீடுகளை காலி செய்து போங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த இழிநிலை அந்த யூதர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது சில மரங்கள் வெட்டப்பட்டது. அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாமே அல்லாஹுடைய கட்டளைப்படி தான் நடந்தது. குர்ஆனில் அல்லாஹ் எங்கும் என்ன செய்யவில்லை, யூதர்களை வெளியேற்கும் பொழுது இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் எந்த வசனத்திலும் சொல்லவில்லையே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவை அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளைப்படி தான் நடந்தது. என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் சொல்லியிருப்பார்களே, இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று, அதுதான் அல்லாஹுடைய கட்டளை. குர்ஆனில் அல்லாஹ் அந்த கட்டளை இறக்கி வைக்கவில்லை. ரசூல் சொன்ன அந்த கட்டளை தான் என்னது? அல்லாஹுடைய கட்டளை. ஆக ரசூல் சொல்லக்கூடிய கட்டளை அது ரசூலுடைய கட்டளை கிடையாது, மாறாக உண்மையில் அது அல்லாஹுடைய கட்டளை, அது அல்லாஹுடைய செய்தியாகும். அதே போலதான் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பக்ரா அத்தியாயத்தின் 143வது வசனம், 144வது வசனம், இந்த வசனங்களிலே கிப்லா தொடர்பாக பேசுகிறான். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மக்கா வாழ்க்கையிலும் சரி மதீனா வாழ்க்கையின் ஒரு 16-17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை தான் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். மதீனா வந்து ஒரு 17-16 மாதங்கள் கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை கியாமத்து வரை மாற்றிவிட்டான். பைத்துல் மக்திஸ் இல்லை, மாறாக காபத்துல்லா என்று. ஆக கிப்லா மாற்றும் பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து, இனிமேல் நீங்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று சொல்லும் பொழுது, இதற்கு முன்பு இருந்த கிப்லாவை நாங்கள் கிப்லாவாக ஏன் ஆக்கினோம் என்றால், அதாவது பைத்துல் மக்திஸை நாங்கள் கிப்லாவாக ஏன் ஆக்கினோம் என்று சொன்னால், இப்போது கிப்லாவை மாற்றி நாம் சொல்லும் பொழுது யார் அல்லாஹுடைய பேச்சை கேட்டு பின்பற்றி வருகிறார்கள், யார் இந்த சட்டத்தை நிராகரிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன?
இதற்கு முன்பு இருந்த அந்த பைத்துல் மக்திஸ் என்கிற ஹிப்லாவை நாங்கள் ஏன் ஹிப்லாவாக ஆக்கி இப்போது ஹிப்லாவை நாம் ஏன் மாற்றுகிறோம் என்றால், யார் அல்லாஹுடைய பேச்சை கேட்டு வருகிறார்கள், யார் அதை புறக்கணிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. ஆனால் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை நாம் படித்து ஆராய்ந்து பார்த்தாலும் எந்த இடத்திலும் என்ன வசனம் நமக்கு கிடைக்காது? பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுங்கள் என்கிற வசனம் நமக்கு கிடைக்காது. பைத்துல் மக்திஸை நோக்கி நீங்கள் தொழுங்கள் என்று ஒரு வசனமும், பிற்காலத்தில் அந்த சட்டம் மாற்றப்பட்டு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் அது குர்ஆனில் இருக்கிறது. பக்ராத்தே 143 144. ஆனால் அதற்கு முந்தைய கிப்லா பற்றி பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுங்கள் என்கிற எந்த சட்டமும் குர்ஆனில் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காபத்துல்லாவை கிப்லாவை மாற்றும் பொழுது இதற்கு முன்பு இருந்த கிப்லாவை நாங்கள் ஏன் கிப்லாவாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தான் அந்த கிப்லாவை முன்னோக்கி தொழும்படி சொன்னான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த சட்டம் குர்ஆனில் எந்த வசனத்திலும் இல்லை. என்ன அர்த்தம்? அந்த சட்டம் குர்ஆன் என்கிற வகையில் கிடையாது, ரசூலுடைய சொல் என்கிற வகையில் தான் அந்த சட்டத்தை அல்லாஹ் சொன்னான். அதுவும் அல்லாஹுடைய வஹீதான். ரசூல் சொன்ன அந்த சட்டமும் அல்லாஹுடைய வஹீதான். குர்ஆனில் வந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் சொன்ன சட்டம் அப்படி கிடையாது. மாறாக ரசூலுடைய சொல் செயலில் வந்தாலும் அது அல்லாஹுடைய சட்டம் தான், அல்லாஹுடைய கட்டளை தான் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஹதீஸில் இதற்கான ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, எனக்கு அல்லாஹ் வேதம் போன்ற இன்னொரு விஷயத்தையும் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான். குர்ஆன் போன்ற இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். அந்த இன்னொரு விஷயம் தான் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற அந்த விளக்கங்கள். ஆக எனக்கு அல்லாஹ் குர்ஆனையும் வழங்கி இருக்கிறான், குர்ஆன் போன்ற இன்னொரு விஷயமும் வழங்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், பிற்காலத்தில் உங்களில் யாராவது ஹராம் ஹலால் என்கிற சட்டங்களை சொல்வதாக இருந்தால் குர்ஆனிலிருந்து கொண்டு வாருங்கள், ஹதீஸிலிருந்து கொண்டு வந்தால் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கான சில நிலைகள் வரும், இப்படியும் சில பேர் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆக இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டது என்று சொன்ன அதே நேரத்தில் குர்ஆன் போன்ற இன்னொரு விஷயமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஹதீஸ் என்கிற விஷயமும் அல்லாஹ் வழங்கிய இறை செய்திதான், வஹீதான் என்பதை இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, குர்ஆன் அல்லாஹுடைய வஹி, இதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஹதீஸும் அல்லாஹுடைய வஹீதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்திலிருந்து எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்ல மாட்டார்கள். மாறாக அவர்கள் குர்ஆனுக்கு தரக்கூடிய எல்லா விளக்கங்களும் அது அல்லாஹுடைய வஹீயின் அடிப்படையில் தான் என்பதை இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. இன்னொரு ஆதாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே, எப்படி நாம் உங்களுக்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்று சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி இந்த நபிமார்களுக்கு எப்படி நாம் வஹி செய்தோமோ அதே போல்தான் உங்களுக்கும் நாம் வஹி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறான். அந்த நபிமார்களுடைய பட்டியலில் உதாரணத்திற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயர் அந்த வசனத்தில் வந்துள்ளது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வேதம் என்கிற வஹியை கொடுத்தான, தனியாக கொடுக்கவில்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தனி வேதம், தனி ஒரு கிதாப் என்று அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கவில்லை. அவரும் நபிதான், அவரும் ரசூல் தான். ஆனால் அவருக்கு அல்லாஹ் வேதம், கிதாப் என்கிற தனி வஹியை கொடுக்கவில்லை. மாறாக அவருடைய சகோதரராகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தானே வேதம், தௌராத், அந்த வேதத்தை தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்கும் அதை போதிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் என்கிற வேதம் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் பின்பற்ற வேண்டிய வேதமாக இருந்ததை தவிர ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தனி வேதத்தை கொடுக்கவில்லை. சரி, அவருக்கு தனி வேதம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் அவர் ரசூல், எந்த அடிப்படையில் அவர் நபி? அல்லாஹுடைய வஹி வந்தால் தானே நபி. ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வேதத்தை, கிதாபை கொடுக்கவில்லையே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல்மார்களுக்கு வேதம் என்கிற வஹியை மாத்திரம் கொடுக்கவில்லை, மாறாக வேதம் அல்லாத ஹதீஸ் மாதிரியான வஹியையும் கொடுத்திருக்கிறான். ஆக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதம் என்கிற வஹி கிடைக்கவில்லை, ஆனால்
ஹதீஸ் போன்ற வஹி அவருக்கு அல்லாஹ் வழங்கிய காரணத்தினால்தான் அவர் தூதராக இருந்தார்கள், நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்மார்களில் பல தூதர்களுக்கு என்ன செய்வான்? வேதம் என்கிற வஹியும் கொடுப்பான். அந்த வேதத்துக்கு விளக்கங்கள் என்கிற அடிப்படையில் ஹதீஸ் மாதிரியான வஹியும் வழங்குவான். சில தூதர்மார்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு வேதம் என்கிற வஹி வராது. ஆனால் கண்டிப்பாக இரண்டாவது வஹியின் இரண்டாவது வகையாகிய ஹதீஸ் என்கிற வஹி நிச்சயமாக அவருக்கு வழங்கப்படும். வேதம் என்கிற வஹி சில தூதர்மார்களுக்கு வழங்கப்படலாம், சில தூதர்மார்களுக்கு வேதம் வழங்கப்படாமலும் இருக்கலாம். ஆனால் ஹதீஸ் மாதிரியான அந்த இரண்டாவது வஹி எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான். அந்த வஹியின் காரணமாக தான் அவர்கள் தூதராக இருந்திருப்பார்கள், நபியாக இருந்திருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவரை நபி என்று சொல்லவே முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், தூர் மலையில் அழைத்து. அதற்கு முன்பாக அவர்கள் பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டிருந்திருப்பார்களே, பல வழிகாட்டுதலை மக்களுக்கு தந்திருப்பார்களே. அது என்ன வகையாக இருந்திருக்கும்? சஹீஃபா என்கிற அடிப்படையில் தனியாக ஏதாவது சின்ன வேதத்தை எல்லாம் கொடுத்திருப்பான், அல்லது இந்த ஹதீஸ் மாதிரியான வஹியை வைத்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்திருப்பார்கள். மற்றபடி தௌராத் வழங்கப்பட்டது எப்போ? அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய பிறகு. இப்படி அன்பானவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக ஒரு வஹியை வழங்குவான். அந்த வஹி தான் ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படும் வழிகாட்டுதல். அல்லாஹ் நாடிய தூதர்மார்களுக்கு இன்னொரு வஹியும் அல்லாஹ் வழங்குவான், அது வேதம். ஆனால் வேதம் என்கிற வஹி வருகிறதோ இல்லையோ, நிச்சயமாக ஹதீஸ் என்கிற வஹி ஒவ்வொரு நபிக்கு வரும். அதே போல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வேதம் என்கிற அடிப்படையில் குர்ஆனையும், அந்த குர்ஆனுக்கான விளக்கங்கள் என்கிற அடிப்படையில் ஹதீஸையும் வழங்கினான். ஆக அன்பானவர்களே, முதலாவது இந்த அடிப்படை விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு வழங்கிய அந்த விளக்கங்கள் தன் புறத்திலிருந்து கிடையாது, மாறாக அல்லாஹ்வின் வஹியின் அடிப்படையில் தான். எப்போது நாம் ஹதீஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரத்தை அல்லாஹ்வுடைய வஹி என்று நம்புகிறோமோ, அடுத்த கட்டமாக தானாக நாம் எந்த விஷயத்தை நோக்கி வர வேண்டும்? ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி என்று சொன்னால், அந்த ஹதீஸில் வந்த கொள்கை ரீதியான விஷயத்தை நான் அப்படியே நம்புவேன். அல்லாஹ்வுடைய வஹி என்று நம்பிக்கை கொண்ட பிறகு அதில் வந்த விஷயத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா இல்லையா? எப்படி குர்ஆனில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால், கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னால், அதை நம்புவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையா இல்லையா? கட்டாய கடமை. ஏன்? அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய வஹி. ஆக குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி. குர்ஆனில் வந்த ஒவ்வொரு விஷயத்தை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி. ஆக ஹதீஸில் வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கை கொள்வது கட்டாய கடமை. அதுவும் அல்லாஹ் சொன்ன செய்திதான். ஆக அல்லாஹ் சொன்ன செய்தியை அப்படியே நம்பிக்கை கொள்வது ஒரு முஸ்லிம் மீது அவசியமாகும் என்கிற நிலைப்பாட்டுக்கு தானாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆக அல்லாஹ் சொன்ன கொள்கை ரீதியான விஷயத்தை நம்பிக்கை கொள்வது அவசியம். இபாதத் தொடர்பான ஒரு வழிகாட்டுதல், ஒரு வழிமுறை அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த வழிமுறைப்படி அல்லாஹ்வை வணங்குவது அவசியம். சட்டத்திட்டங்கள், ஹராம் ஹலால் தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் பேணி நடப்பதும் கட்டாய கடமை, அவசியம் என்கிற நிலைப்பாட்டுக்கு தானாக நாம் வந்துவிட வேண்டும். ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வஹி என்று சொன்னால், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் நம்புவேன். இபாதத்துகள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த முறைப்படி தான் நான் அல்லாஹ்வை வணங்குவேன், வழிபடுவேன். ஹராம் ஹலால் சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த சட்டங்களை நான் தன்னுடைய வாழ்க்கையில் பேணி நடப்பேன். அஹ்லாக், நற்குணங்கள் தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த நற்குணங்களையும் நாம் கடைபிடிப்பேன் என்று இந்த நிலைப்பாட்டுக்கு தானாக நாம் வந்து விட வேண்டும். ஆகவேதான் அன்பானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபித்தோழர் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது, அந்த ஹதீஸ் என்னது? ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது? 40 நாட்கள் ஆரம்ப காலத்தில் அது இந்திரிய துளியாகவும், அடுத்த 40 நாட்கள் அது இந்திரிய துளியிலிருந்து அப்படியே மாறி இரத்த கட்டியாகவும், அதுக்கடுத்து ஒரு 40 நாட்கள் சதை பிண்டமாகவும் இருக்கும். இப்படி 120 நாட்கள் பூர்த்தியான பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்கை அனுப்பி வைத்து அதில் ரூஹை ஊதுவான். அப்போதுதான் அது ஒரு மனிதனாக, ஒரு குழந்தையாக படைக்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான், அந்த மலக்கை அனுப்பி விதி எழுத சொல்வான். அந்த குழந்தையுடைய விதி ஏற்கனவே எல்லா விதியும் அல்லஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விதியை தனியாக அல்லாஹ் எடுத்து என்ன செய்வான்? அங்கு எழுத சொல்வான் கருவறையில். அப்போது அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரம் என்ன,
அந்த குழந்தைக்கு எப்போது, அந்த மனிதனுக்கு எப்போது மௌத்து வரும், அஜல் என்ன, என்னென்ன காரியங்களை இந்த குழந்தை செய்யும், மார்க்க ரீதியாக அந்த குழந்தை நல்ல ஒரு மனிதனாக வாழுமா அல்லது கெட்ட மனிதனாக வாழுமா, எல்லாமே எழுதப்படும் என்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு முன்பாக இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்? ஹத்தஸனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸாதிகுல் மஸ்தூக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்தார் என்று அடுத்த அந்த செய்தி சொல்வதற்கு முன்பாக, நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர்? அஸ்-ஸாதிக், உண்மை மட்டுமே பேசக்கூடியவர். அல் மஸ்தூக், அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும், அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுக்கு சொன்ன அந்த தகவல்களும் உண்மையானது, உண்மை பேசக்கூடிய உண்மையான விஷயங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அறிவித்தார் என்று சொல்லிதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து என்ன செய்கிறார்? அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். உண்மை மட்டுமே உரைக்கக்கூடிய, உண்மை உரைக்கப்பட்டவராகிய நபிகள் நாயகம் அறிவித்தார். எதற்காக இந்த வார்த்தை இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்? அடுத்து வரக்கூடிய இந்த செய்தி நினைச்சக்கூடாது, ஒருவர் தன்னுடைய சுய சிந்தனைகளை கொண்டு வந்து அந்த ஹதீஸில் நுழைத்து இது எப்படி சாத்தியம், ஒரு நபர் நரகவாசியாக ஆகிறார் என்று சொன்னால் அந்த விதி எப்படி காரணமாக இருக்க முடியும், அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் என்றெல்லாம் விதி தொடர்பாக என்ன செய்யக்கூடாது. ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி யோசித்து அந்த விஷயத்தை மறுத்துவிடக் கூடாது என்பதற்கு இப்னு மஸ்ஊத் அந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு முன்பாகவே என்ன வார்த்தை சொல்கிறார்? இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி நபிகள் நாயகம் எனக்கு சொன்னது. நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர்? அவர் சுயமாக ஏதாவது சொன்னாலும் உண்மையை மட்டுமே சொல்வார், அல்லது அறிவிப்பாக ஒரு விஷயத்தை அறிவித்தாலும் அந்த அறிவிப்பு 100% உண்மையான செய்தியாகவே இருக்கும். ஆக நபிகள் நாயகம் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே நாம் நம்ப வேண்டும் என்கிற அந்த ஒரு வழிமுறையை, ஒரு ஈமானை நமக்கு இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸில், ஆனால் அந்த ஹதீஸ் என்னவாக இருக்க வேண்டும்? ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்க வேண்டும். இதில் மாற்றுக்கருத்து கிடையாது. பலவீனமான ஹதீஸுகள் வரும். அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் சில பேர் எப்படி இருப்பார்கள்? பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், மரண சக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள். எப்படி நாம் அன்றாட வாழ்க்கை விஷயத்திலே ஒருவருக்கு அறிவு கம்மி, ஒரு செய்தியை கேட்டு அப்படியே அவருக்கு சொல்ல தெரியாது, மாற்றி மாற்றி சொல்வார், தப்பு தப்பாக சொல்வார். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஒரு செய்தியை சொன்னால் நாம் அன்றாட வாழ்க்கையில் அந்த செய்தி எடுப்போமா இல்லையா? எடுக்க மாட்டோம். என்ன யோசிப்போம்? இவர் செய்திகளை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவர் என்று விட்டு விடுவோம். அல்லது ஒருவர் இருக்கிறார் பொய் சொல்லக்கூடியவர், பொய் சொல்லக்கூடிய ஒருவர் வந்து வேகமாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் அப்படியே நம்புவோமா? நம்ப மாட்டோம். என்ன செய்வோம்? இவர் அடிக்கடி பொய் சொல்லக்கூடியவர், இது உண்மையா பொய்யா யார் கண்டா என்று விட்டு விடுவோம். ஆக பொய் சொல்லக்கூடியவர் ஒரு செய்தியை சொன்னால் அன்றாட வாழ்க்கை நாம் என்ன செய்வதில்லை? அந்த விஷயத்தை நம்புவதில்லை. தப்பு தப்பாக சொல்லக்கூடியவர், உதாரணத்திற்கு குழந்தை, ஏதாவது அந்த குழந்தைக்கு சரியான விஷயத்தை பார்த்து மனப்பாடம் செய்தெல்லாம் சொல்ல தெரியாது, வந்து ஏதாவது சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? குழந்தையை சொன்னதும் அப்படி நம்ப மாட்டோம், ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆக மரண சக்தி குறைவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? செய்தி எடுக்க மாட்டோம். பொய் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் எடுக்க மாட்டோம். இதே அடிப்படையில் தான் ஹதீஸுகளும் நபிகள் நாயகம் சொன்னதாக செய்ததாக நம்பகமான அறிவிப்பாளர்கள், மேலும் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நன்றாக மனப்பாடம் செய்து பிழை இல்லாமல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அறிவித்து ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைத்து விட்டால் அதுதான் என்னது? ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹ் ஹதீஸ் என்று சொல்வோம். அந்த ஹதீஸில் ஒரு விஷயம் வந்து விட்டால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். மற்றபடி பலவீனமான ஹதீஸு, பொய்யான ஹதீஸ் எல்லாம் இருந்தால் அது மார்க்கம் கிடையாது, அது ஹதீஸே கிடையாது, அதை விட்டு விடுங்கள். ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்தால் அந்த விஷயத்தை குறித்து தான் நாம் சொல்கிறோம். அந்த விஷயத்தில், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் நம்ப வேண்டும். அதை குர்ஆனில் வந்தால் எப்படி நம்பிக்கை கொள்வோமோ அதுபோன்ற அந்த ஹதீஸில் வந்த விஷயத்தையும் நம்பிக்கை கொள்வது நம் மீது கட்டாய கடமை. காரணம், குர்ஆனும் வஹீதான், ஆதாரபூர்வமான ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹீதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், என்னை குறித்து ஒரு யூதனாக இருந்தாலும் சரி, நஸ்ரானியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்னை குறித்தவர் கேள்விப்பட்ட பிறகு என்னை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் யார்? ஒரு நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இபாதத் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், அது குர்ஆனுடைய வசனமாக இருக்கலாம், அல்லது ஹதீஸாகவும் இருக்கலாம். அதை நம்பிக்கை கொள்வது நம்முடைய கடமையாகும். அதேபோல் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார், அல்லது ஒரு ஹராம் ஹலால் தொடர்பான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அதை பின்பற்றுவது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது நம் மீது கட்டாய கடமை. இதற்கு குர்ஆனில் பல ஆதாரங்கள் உண்டு, ஹதீஸில் பல ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எத்தனையோ வசனங்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் டைரக்டாக நமக்கு கட்டளைகளை சொல்வானா கேட்டு கேட்டு பின்பற்றுவதற்கு? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அர்த்தம் இல்லையா? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் என்ன விளக்கம் எடுத்துக்கொள்ள முடியாது. டைரக்டாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கேட்டு கேட்டு நடைமுறைப்படுத்துங்கள், அப்படி கிடையாது. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்றால் குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆனில் அல்லாஹ்வுடைய கட்டளை உண்டு. சரி, ரசூலை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு என்ன பொருள்? நபி என்ன இப்போது உயிரோடு இருக்கிறாரா? யா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டு கேட்டு பின்பற்றுவதற்கு ரசூல் உயிரோடு இல்லை. அப்படி இருக்க ரசூலை பின்பற்றுங்கள் என்பதற்கு இப்போது என்ன விளக்கம்? ரசூலுடைய ஹதீஸுகளை பின்பற்றுங்கள். ரசூல் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார்களோ என்ன செய்தார்களோ அது ஹதீஸ் என்கிற பெயரில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுகளை பின்பற்றுங்கள் என்று தானே விளக்கம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் குர்ஆனை பாருங்கள், ரசூலை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் ரசூலுடைய ஹதீஸுகளை பின்பற்றி நடங்கள். ஆகவே அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், ரசூலை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கட்டளை அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறான் என்றால், மை யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், ரசூலை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம். இதற்கு மத்தியில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர் ரசூலை பின்பற்றினாரோ அவர் உண்மையில் அல்லாஹ்வை பின்பற்றினார். இந்த வசனத்திலும் என்ன ஆதாரம் உண்டு? ரசூல் சொல்வதெல்லாம் அவருடைய மனோ இச்சைப்படி கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆகவேதான் ஒருவர் ரசூலை பின்பற்றினால் அவர் உண்மையில் ரசூலை பின்பற்றவில்லை, அவர் அல்லாஹ்வை பின்பற்றினார். காரணம், அந்த ரசூல் சொன்ன எல்லா கட்டளைகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அல்லாஹ்வை பின்பற்றுவதற்கான ஒரே வழி அந்த நபி வழியை பின்பற்றுவதுதான். ஆகவே எவர் ரசூலை பின்பற்றினாரோ அவர் உண்மையில் அல்லாஹ்வை பின்பற்றினார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை, ஹதீஸுகளை அப்படியே நாம் தன்னுடைய வாழ்க்கை நினைச்சு வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். இது நம் மீது அடுத்த கட்டாய கடமை. ஹதீஸில் வந்த விஷயங்களை நம்ப வேண்டும், இது முதல் கடமை. அடுத்த கட்டமாக அமல் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது, இது அடுத்த கட்டமாக வரக்கூடிய கடமையாகும். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். மிக உருக்கமான உபதேசம். சபையில் இருந்த அத்தனை சஹாபா பெருமக்களும் அந்த உபதேசத்தை, ரசூலுடைய இந்த நசீஹத்தை கேட்டு அழ தொடங்கி விட்டார்கள், அழுது விட்டார்கள். இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நமக்கு உபதேசம் செய்தார். எப்படிப்பட்ட உபதேசம்? வஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசத்தை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விட்டன. வதரஃபத் மின்ஹல் உயூன், அந்த உபதேசத்தை கேட்டு நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தன, எல்லோரும் அழுது விட்டோம். அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு நாம் என்ன செய்தோம்? ரசூலிடத்தில் சொன்னோம், கஅன்னஹா மௌஇதத்து முவத்தி', யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்த இந்த உபதேசத்தை கேட்டால் இது விடை பெறுபவர், உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய உபதேசம் போல் தெரிகிறதே. ஆக எப்படி ஒருவர் மரணத்திற்கு முன்பாக மரண சாசனம் சொல்வாரோ, வசியத்து செய்வாரோ, அப்படி யா ரசூலுல்லாஹ் ஃபஅவ்ஸினா, நமக்கு வசியத் செய்யுங்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஹாபா உடைய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மீண்டும் சில உபதேசங்களை சொன்னார்கள். அந்த உபதேசம் தான் என்னது? ஊஸீகும் பித்தக்வல்லாஹ், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வாவை கடைபிடிக்கும்படி உபதேசம் செய்கிறேன். இது ரசூலுடைய முதல் உபதேசம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் தக்வாவோடு இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தக்வாவை கடைபிடிங்கள். அடுத்ததாக ரசூல் சொன்னார்கள், فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي, உங்களில் யார் என்னுடைய மௌத், என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு உயிர் வாழ்வீர்களோ அவர்கள் பல கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். குறிப்பாக கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல கூட்டங்கள் உருவாகும். இந்த கூட்டம் ஒரு கொள்கையை சொல்ல, அடுத்த கூட்டம் வேறு விதமான சில கொள்கைகளை சொல்ல, இப்படி சிந்தனை ரீதியான பிதஅத்துகள் உருவாகும். பிதஅத்துகள் என்று நாம் சொல்லுவோமே, நபி வழிக்கு மாற்றமானது. அந்த பிதாத் என்பது இரண்டு வகைப்படும். ஒரு வகை என்ன? அமல் சார்ந்த பிதாத். என்ன செய்வார்கள்? கூட்டுதுவா செய்வார்கள். உதாரணத்திற்கு கூட்டுதுவா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அல்ல. இது அமல் சார்ந்த ஒரு பிதத். அதானுக்கு முன்பாக சில வார்த்தைகளை, கூடுதல் வார்த்தைகளை சொல்வார்கள், சலவாத்து சொல்லி அதான் சொல்வார்கள். இது அமல் சார்ந்த ஒரு பிதத். சொல் செயலில் பிதஅத் செய்தால் இது அமல் சார்ந்த பிதஅத். ஆனால் இதை விட மோசமான பிதஅத் என்னது? சிந்தனை ரீதியான பிதஅத். நபிகள் நாயகம் சொல்லாத ஒரு கொள்கையை புதிதாக மக்களுக்கு சொல்வது, இது சிந்தனை ரீதியான பிதஅத். அமல் சார்ந்த பிதத்தை விட சிந்தனை ரீதியான பிதத் மிக மோசமானது, மிக வழிகட்ட விஷயம். ஆக ரசூல் அதை தான் இந்த ஹதீஸில் சுட்டி காட்டுகிறார். எனக்கு பிறகு உயிர் வாழக்கூடியவர்கள் பல கருத்து வேறுபாடுகள், அது என்னது? சிந்தனை ரீதியான பிதஅத்துகளை நீங்கள் பார்ப்பீர்கள். பல பேர் பலவிதமான கொள்கைகளை பேசுவார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அப்போது என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அதே போல் நேர் வழி பெற்ற ஹுலஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த சஹாபாக்கள் எந்த விஷயத்தில் ஒன்றுபட்டிருப்பார்களோ அந்த வழிமுறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலைஹா பின் நவாஜிஸ், அந்த வழிமுறையை விட்டுவிடாமல் இருக்க தன்னுடைய கடவாய் பற்கரை கொண்டு அதை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உதாரணத்தை ரசூல் சொல்கிறார். அந்த வழிமுறையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நபி வழியையும் இந்த குலஃபா ராஷிதீன் என்கிற சஹாபாக்கள் ஒன்றுபட்டிருந்த அந்த வழிமுறையையும் தவறிவிடக்கூடாது என்பதற்கு அதை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடவாய் பற்களை கொண்டு அதை கடித்து உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, நபி வழியை பின்பற்றி நடக்க வேண்டும், இது அடுத்த கடமை. ஆக அமல் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ரசூலுடைய அந்த சுன்னாவை, நபி வழியை கடைபிடித்து நடந்தார்கள் என்று பார்த்தால் பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தொழுகையில் ரசூலும் சரி சஹாபாவும் சரி காலணிகள் அணிந்திருந்தார்கள். காலணிகள் அணிந்தபடி தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையின் இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுக்கு சொன்னார்கள், ரசூலுடைய காலணியில் ஏதோ அசுத்தம் இருப்பதாக, நஜீஸ் இருப்பதாக. அதற்கு ரசூல் அவர்கள் தன்னுடைய காலணிகளை ஓரமாக கலட்டி வைத்து விட்டார்கள். அசுத்தம் இருப்பதை தெரியாமல் இப்படி நாம் தொழுதால் என்ன செய்யலாம்? அது தொப்பியில் இருந்தால் தொப்பியை கலட்டி வைத்து விடலாம், செருப்பில் இருந்தால் செருப்பை கலட்டி வைத்து விடலாம். ஆடையில், அணிந்த ஆடையில் இருந்தால் வேறு வழி இல்லை, தொழுகை விட்டு தான் போக வேண்டும். ஆனால் காலணியில் இருந்த காரணத்தினால் அதை கலட்டி வைத்து விட்டார்கள். அடுத்து தொழுகையை தொடரலாம், தொழுகை விட தேவையில்லை. பின்னால் இருந்த சஹாபாக்களும் என்ன செய்தார்கள்? ரசூல் அவர்கள் காலணிகளை கலட்டுவதாக பார்த்த அவர்களும் தன்னுடைய காலணிகளை எல்லாம் கலட்டி வைத்து விட்டார்கள். காலணி இல்லாமல் தொழுதார்கள். ரசூல் அவர்கள் தொழுகை முடித்து சலாம் கொடுத்து திரும்பி உட்கார்ந்து பார்த்தால் எல்லோரும் தன்னுடைய காலணிகளை கலட்டி வைத்திருக்கிறார். ரசூல் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் காலணிகளை கலட்டி விட்டீர்கள்? சஹாபா சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தன்னுடைய காலணிகளை கலட்டினீர்கள், அதை நாங்கள் பார்த்தோம், நாங்களும் கலட்டி விட்டோம். ரசூல் அவர்கள் எதை சொன்னாலும் உடனே பின்பற்றுவது, ரசூல் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதை பார்த்து அப்படியே செய்வது, இதுதான் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையாக இருந்தது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது ரசூல் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய காலணியில் நஜீஸ், அசுத்தம் ஏதோ இருப்பதாக ஜிப்ரீல் சொன்னார்கள், அதற்காக தான் நான் கலட்டினேன். ஆக உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து காலணியில் அணிந்து தொழ விரும்பினால் காலணியில் ஏதாவது இருக்கிறதா, அசுத்தம் இருக்கிறதா என்பதை ஒரு முறை பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார். இப்படி ரசூல் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே பின்பற்றுவார்கள், ஒரு காரியத்தை செய்தால் உடனே அதை பின்பற்றுவார்கள். இது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையாக இருந்தது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது, அந்த ஹதீஸ் என்னது? ரசூல் சொல்கிறார், நான் உங்களை ஒரு காரியத்தை விட்டு தடுத்தால் அதை விட்டுவிடுங்கள், ஒரு காரியத்தை செய்யும்படி ஏவினால் இயன்ற வரை அந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது இமாம் நவவி சொல்கிறார்கள், இஅலம் அன்னஹு யம்பகி லிமன் பலகஹு ஷைஉன் மின் ஃபதாயிலில் அமால், அமல்கள் தொடர்பான ஏதாவது ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைத்தால் அதை குறைந்தது ஒரு முறையாவது செய்ய ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஒரு முறையாவது அந்த விஷயத்தை செய்ய முயற்சிக்க வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏவிய விஷயத்தை இயன்ற வரை செய்யுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் வாஜிபாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும், வாஜிப் அல்லாத விஷயங்களாக இருந்தாலும் குறைந்தது ஒரு முறை அந்த நபி வழியை, அந்த ஹதீஸை அமல்படுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்பதாக இமாம் நவவி சொல்கிறார். அந்த அடிப்படையில் பாருங்கள் சில உதாரணங்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பெரிய ஒரு ஹதீஸ் துறை வல்லுனர், பெரிய முஹத்திஸ். அவர்கள் ஏறக்குறைய
30,000 ஹதீஸுகள் கொண்ட 28,000 29,000 ஹதீஸுகளை கொண்ட ஒரு ஹதீஸ் நூலை தொகுத்தார்கள். பிரபலமான ஹதீஸ் நூல் முஸ்னத் அஹ்மத் என்கிற பெயரில். அந்த ஹதீஸ் நூலை தொகுக்கும் பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் எந்த ஹதீஸை எழுதினாலும் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் உண்டு என்று சொன்னால் அந்த அமலை செய்யாமல் அவர் என்ன செய்ய மாட்டாராம், அந்த ஹதீஸ் எழுத மாட்டார். உதாரணத்திற்கு அவ்வாறு அவர்கள் ஹதீஸுகளை தொகுத்து கொண்டே வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள். கப்பிங் என்று சொல்லுவோமே, ரத்தத்தை உறிஞ்சு செய்யக்கூடிய அந்த வைத்தியம் ட்ரீட்மெண்ட், அந்த கப்பிங் என்கிற அந்த ஹிஜாமா ரசூல் அவர்கள் செய்தார்கள் என்ற ஹதீஸ் வரும் பொழுது அந்த காலம் வரை, அந்த நேரம் வரை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் நிச்சயவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் ஹிஜாமா செய்யவில்லை. ஹிஜாமா ஒன்றும் என்ன கிடையாது, இபாதத் தொடர்பான ஒரு சுன்னத்து கிடையாது. எப்படி முன்பின் சுன்னத்துகள் தொழுகிறோம், திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கிறோம், அது போன்ற ஒரு இபாதத் தொடர்பான சுன்னத் கிடையாது ஹிஜாமா செய்வது. அது ஒரு வைத்தியம். ஆனால் நபிகள் நாயகம் செய்திருக்கிறார், அதை வலியுறுத்தியும் இருக்கிறார். ஹிஜாமா செய்யுங்கள், அதில் ஷிஃபா இருக்கிறது என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை கூட பாருங்கள், அந்த இமாம் அதை செய்யாமல் அந்த ஹதீஸை எழுத வேண்டாம், ஒரு முறையாவது அந்த இபாதத் அந்த சுன்னத்தை வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஹிஜாமா செய்துவிட்டு அடுத்து என்ன செய்கிறார், அந்த ஹதீஸை எழுதுகிறார். அதேபோல் தான் ஒரு முறை என்ன செய்கிறார்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தன்னுடைய அந்த முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸை பதிவு செய்ய போகும் பொழுது அந்த ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் ஒருவர் பிறருடைய வீட்டுக்கு சென்றால் 3 முறை, அதிகபட்சம் 3 முறை என்ன செய்ய வேண்டும், கதவை தட்டி சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். ஒரு முறை கதவு தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டும், யாராவது வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் 2வது முறை கதவு தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் எதிர்பார்த்து கடைசியாக 3வது முறை கதவு தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டும். யாரும் வரவில்லை என்று சொன்னால் அங்கிருந்து போய்விட வேண்டும். தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலே தவிர பிறருடைய வீட்டுக்கு போனால் 3 முறை தான் லாஸ்ட். அடுத்து பதில் வரவில்லை என்று சொன்னால் திரும்பிவிட வேண்டும் என்கிற ஒரு ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸை அமுல்படுத்த நினைச்சுகிறார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். தனக்கு தெரிந்த மக்களுடைய வீட்டுக்கு செல்கிறார், கதவு தட்டி சலாம் என்று சொல்வார். கதவு திறந்து விட்டு ஏதாவது பேசினால் அடுத்து வேறு வீட்டுக்கு செல்வார், கதவு தட்டுவார். இப்படி பல வீடுகளில் இப்படி செய்து பல வீடுகளில் மக்கள் கதவை திறந்து பதில் கொடுத்து விடுவார்கள். அப்படி பல வீடுகள் கதவு தட்டி ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டில் 3 தடவை கதவு தட்டி சலாம் சொல்கிறார், பதில் வரவில்லை, திரும்பி விட்டார்கள். அடுத்து அந்த ஹதீஸ் நினைச்சுகிறார்கள், தன்னுடைய நூலில் எழுதுகிறார், திரும்பி விடுங்கள் என்கிற அந்த கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில். இப்படி அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவது இது அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சியாகும். அது இபாதத்திலும் சரி, வாஜிபான இபாதத்துகள், சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட வணக்கங்கள் தொடர்பாகவும் வந்த ஹதீஸுகளும் சரி, அல்லது அஹ்லாக் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அதபுகள் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் சரி. மதீனா யூனிவர்சிட்டியில் ஒரு அறிஞர் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். அவர்கள் உம்ராபாத் என்கிற மதரசாவிலும் ஆசிரியராக இருந்து மதீனா யூனிவர்சிட்டி என்கிற அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட பிறகு அங்கும் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். முஹம்மத் காந்தோல்வி என்கிற ஒரு பிரபலமான ஒரு முஹத்தீஸ், ஒரு அறிஞர். அவர்கள் குறித்து சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் மதீனாவிலே தொழுதுவிட்டு, மஸ்ஜித் நபவியில் தொழுதுவிட்டு, ஒரு ருமால் என்று சொல்வோமே, ஒரு துண்டு போடுவோமே, அப்படி ஒரு துண்டு அவர்கள் பயன்படுத்துவார்கள். இஷா தொழுத பிறகு அந்த துண்டை தன்னுடைய தலையில் போட்டு தன்னுடைய முகத்தை இப்படி மறைத்து வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுவார். காரணம் என்ன? யாரும் வந்து கேள்விகள் கேட்கக்கூடாது, பதில் சொல்வதற்கு அலட்சியம் அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது, மாணவர்கள் யாராவது வருவார்கள், கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்வதற்கு நேரமாகுமே என்கிற ஒரு காரணம் கிடையாது. மாறாக இப்படி அவர் செய்வதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரசூலுடைய ஒரு ஹதீஸு, இஷாக்கு முன்பு தூங்குவதையும் இஷாக்கு பிறகு பேசுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார் என்கிற ஒரு ஹதீஸ். ஆம், கல்வி தொடர்பாக ஏதாவது ஒரு கல்வி சபை இல்லை சில சந்தேகங்கள் கேட்பது என்று செய்தால் தவறு கிடையாது இந்த ஹதீஸின் அடிப்படையில். இருந்தாலும் அந்த ஹதீஸை இயன்றவரை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சி தான் அந்த அறிஞர் என்ன செய்கிறார், முஹம்மத் காந்தோல்வி ரஹிமஹுல்லாஹ், இஷா தொழுத பிறகு அந்த ருமாலை கொண்டு தன்னுடைய முகத்தை மறைத்து வேகமாக முடிந்தவரை சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று தூங்க முயற்சிப்பார். காரணம் ரசூலுடைய ஒரு ஹதீஸ். இப்படி அன்பானவர்களே,
இப்போது நாம் பேசி இந்த பேச்சுக்கான சாராம்சம் சுருக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு தந்த விளக்கங்கள், சொல்லாலும் செயலாலும் தந்த அந்த விளக்கங்கள், அது ரசூல் தன்னுடைய சுய இச்சைப்படி, தன்னுடைய மன இச்சைப்படி தந்த விளக்கங்கள் அல்ல, தன்னுடைய சிந்தனைப்படி தந்த விளக்கங்கள் அல்ல. சரி இப்படி தொழுங்கள், சரி இதை ஹராமாக்கி விடலாம், சரி இதை ஹலாலாக்கி விடலாம், இது ரசூலுடைய இச்சைப்படி சொன்ன சட்டங்கள் அல்ல. மாறாக எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹீதான். குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹீதான், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் அதில் வந்த ரசூலுடைய சொல் செயல் எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹீதான். வஹி என்று நாம் நம்பிக்கை கொண்ட பிறகு அடுத்த கட்டமாக தானாக நம் மீது வரக்கூடிய கடமை என்ன? அந்த வஹியில் வந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை நம்ப வேண்டும், அமல் சார்ந்த விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய சுன்னாவுக்கு, ரசூலுடைய ஹதீஸுக்கு தந்த அந்தஸ்தாகும் இந்த மார்க்கத்திலே. குர்ஆனுக்கு முதல் அந்தஸ்த், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ். சொல்லப்போனால் சட்டம் தொடர்பான விஷயத்தில் குர்ஆன் முதல் நிலை, அடுத்த ஹதீஸ் அப்படி கூட கிடையாது. மாறாக சட்டம் தொடர்பான விஷயத்திலே குர்ஆன் ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இரண்டையும் ஒரே தரத்தில் வைத்து தான் பார்க்க வேண்டும். சட்டம் தொடர்பான விஷயத்தில் அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, திருடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, கையை வெட்டுங்கள். இந்த வசனத்தை நாம் படித்த பிறகு உடனே அதை அமல்படுத்தி விட முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருடக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கையை வெட்டும்படி சொன்னான் என்று யாராவது ஒரு நபர் ஒரு திருடனுடைய கையை இங்கிருந்து வெட்டி விட்டால் அது சரியாகுமா? அல்லாஹ் இதை தான் அந்த வசனத்தில் சொல்ல வருகிறானா? இங்கிருந்து முழு கையை ஷோல்டர் இருந்து அப்படியே வெட்டி எடுத்து விடுவது அல்லாஹ் அப்படி சொல்ல வரவில்லை. அப்படி யாராவது செய்தால் அவர் அந்த வசனத்தை அமல்படுத்தியவராக கருதப்பட மாட்டார். மாறாக அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொண்டார், அநீதி இழைத்து விட்டார் என்பதாக தான் கருதப்படுவார். காரணம், கையை வெட்டுங்கள் என்று எல்லாம் சொன்னானே, எப்போது வெட்ட வேண்டும்? ஏதோ 10 ரூபா பொருள் திருடி விட்டால் கை வெட்டிவிட முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும், இஸ்லாமிய ஆட்சி உண்டு, இஸ்லாமிய ஜட்ஜ் இருக்கிறார். 10 ரூபா பொருளை திருடி விட்டார், பிடித்து வாருங்கள் திருடனை, கையை வெட்டுங்கள் என்று சொன்னால் சரிபட்டு வருமா? அது கிடையாது. சரி, விலை உயர்ந்த ஏதோ பொருள் தான் திருடினார், ஆனால் அல்லாஹ் கையை வெட்டும்படி சொன்னால், ஆகவே ஒரு கையை அப்படியே முழுமையாக வெட்டிவிட்டால் அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு இணங்க செய்த ஒரு அமலாக கருதப்படாது. மாறாக ரசூல் சொன்ன விளக்கங்கள் என்ன? ருபு தீனார், தீனாருடைய கால்வாசி அளவுக்கு அந்த விலைக்கு சமமான பொருளை திருடினால் தான் நிச்சய வேண்டும் கையை வெட்ட வேண்டும். அது இந்த காலத்தில் ஏறக்குறைய 4000 5000 ரூபாய்க்கு சமமாக இருக்கலாம். ஆக 100 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் பொருளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கையை வெட்டக்கூடாது. அதுக்கு ஒரு அளவை ரசூல் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார். ருபு தீனார், தீனாருடைய கால் பகுதி, அதுக்கு சமமான பொருள். சரி, அப்படிப்பட்ட ஒரு பொருளை திருடினாலும் கையை எப்படி வெட்ட வேண்டும்? முதலாவது வலது கை, இடது கை கிடையாது. எடுத்த உடனே வலது கை, வலது கையையும் ஷோல்டர் வரை கிடையாது, முழங்கை வரை கிடையாது, மாறாக மணிக்கட்டு வரை. இதுதான் ரசூல் சொன்ன விளக்கம். ஆக அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு ரசூல் சொன்ன விளக்கங்கள் என்ன தேடி பார்த்து இரண்டையும் இணைத்து தான் அடுத்து நாம் அந்த விஷயத்தை அமல்படுத்தவே முடியும். ஆக குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் சேர்த்து தான் நாம் அமல்படுத்த வேண்டுமே தவிர சட்டம் தொடர்பான விஷயத்தில் குர்ஆன் முதலாவது அடுத்த ஹதீஸ் அப்படி கூட கிடையாது. இரண்டுமே அல்லாஹ்வுடைய வஹி. அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு அல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன, இரண்டையும் சேர்த்து தான் அமல்படுத்தவே முடியும். அப்படி இருக்க குர்ஆன் என்கிற வஹிக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னாவுக்கு, நபி வழி ஹதீஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். ஆக அது அல்லாஹ்வுடைய வஹி, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த சரியான புரிதலை வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அடுத்த தர்ஸிலே நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறோமே அது என்ன, எப்படி அந்த ஹதீஸுகளை அந்த காலத்திலிருந்து உலமாக்கள் பாதுகாத்து வைத்தார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நாம் படிக்கும் பொழுது அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸில் ஒரு தகவல் வந்துவிட்டால் அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.